சிங்கார வேலவனை கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கல்யாணத்துக்குரிய தடைகள் காலங்கள்லாம் வந்து நீங்கியாச்சு. இப்போ மனநிலைகளை சீர்படுத்தி மட்டும் அந்த திருமணத்தை நடத்தி தந்தால் போதுங்களா? இதோ இந்த வளர்பிறை இன்று பௌர்ணமி, வருகிற அமாவாசை கடந்து நீ அவனுக்கு கல்யாணத்துக்குரியதை தொடங்கலாம். வெற்றிகரமாக நான் நடத்தி தந்துடுவேன். அப்படி இருக்கும் பொழுது வீட்டுக்குள்ளே என்னை நினைக்கும் பொழுது ஒரு அறிகுறி உனக்கு கொடுப்பேன். அதில் உனக்கு தெளிவு கிடைக்கும். இந்த உடல்நிலையில் இருக்கக்கூடிய மாற்றத்தை பார்த்தேன். நரம்பியல் சம்மந்தமான பிணி, இதை மெல்ல மெல்ல சரியாக்கி தெளிவாக்கி தரம்பா. ஒரு குறையும் இல்லை. இருக்கலாம். கர்மசாமிக்கு அதே கோம்பை எல்லை உங்களுக்காக நான் போட்டுட்டேன். எனக்கு வாழ்க்கையை சரியாக்கி கொடுங்க. வணக்கம் ஐயா, சும்மா இருக்கீங்களா? என்ன வேணும் உங்களுக்கு? பொம்பளைல ஒரு நாள் இங்கே கூட்டு வர முடியுமா? நேராக உட்காரணும். நாளைய மறுநாள், அதற்கு மறுநாள் 3 நாளைக்கு ஒரு கனி குளிஞ்சு கொடுத்துட்டு தேய்ச்சி குளிக்க வைக்கணும். தெளிவாக எழுந்திருவா. அடுத்து கடன்களை தீர்க்கிறதுக்கு வழிவகுத்து தரேன். ஆடு மாடு செல்வங்கள் பெருகக்கூடிய நேரம் வந்திருக்கு. வெற்றியாகி தரேன். சரி பாப்பா. கடைக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? வியாபாரம் வேணும். எஸ், ஓடிடும். அடையாளத்தோடு வைக்கணும் இந்த கனியை. எஸ், நல்ல காலம் விட்டுவாடா. நடராஜனின் தரிசனமே புவியில் தேட கிடைக்க கரிசனமே தில்லை நடராஜனின் தரிசனமே. இன்னொருத்தர் கால் வந்துட்டு வா. அப்படியா? உனக்கு எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்தேன். எங்கே சுற்றினாலும் ஒரே அச்சில் வந்து நிப்பாட்டுது. அது என்னன்னு பார்த்தேன். அரசாங்க முத்திரையிட்ட பணம். அதனால் உனக்கு இப்போ பணம் தான் முக்கியம். அதை கொடுத்துருக்கேன், கிடைக்கும். உன் தொழிலும் நல்லா ஓடும், வண்டியும் நல்லா ஓடும். நிறைய மக்கள் உன்னை கூப்பிடுவாங்க. நல்லா என் பிள்ளையின் வாழ்க்கையை சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தவங்க. என்னம்மா வாழ்க்கை? காலன்றாங்க. இல்லைங்க, ஆத்திரப்பட்டு உள்ள நுழைஞ்சு வந்துடாதீங்க. உங்களுக்கு கும்பகோணமா? ஏ ஏ உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பிள்ளையினுடைய கல்வியும் அவனுடைய மனப்பக்குவமும் ஒத்துழைக்காததும், அதுக்கு தகுந்த இடம் கிடைக்காததும் இப்போ மனக்குறையா இருக்கு. அதை சரி பண்ணி வெற்றியாக்கி தந்தா போதும்னா தெரியல. அந்த தொழில் இன்னையிலிருந்து 48 நாளில் வெற்றியாக நடக்கும். ஜெயிச்சு தரேன். அந்த புண்ணியமடைந்து ஆனந்தமடைவாய். கும்பகோணம் இஸ்லாமிய பெண்ணடியாள். நல்ல 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 உட்காரலாம். என்னம்மா வேணும்? யாருக்கு? என் பிள்ளைங்க வாழ்க்கையை சீராக அமைச்சு தரணும் கேட்டேன். நீ வாட்டா கண்டுக்கிட்டா. நீ என்ன அர்த்தம்? காதில் விழலையே. யாருக்கோ இருக்கும்னு நினைச்சியா? சரி, கால் ஒன்று. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு உருதில் எழுதிய எந்திரமும் இதுவும் கிடக்கு. உன் பிள்ளைக்கு வாழ்க்கையில் பிரிவும் பிரச்சனையும் வரக்கூடிய நிலைமை நடந்துக்கிட்டு இருக்கு. அதை பிரியாமல் வாழ்க்கையை நல்லா அமைச்சு தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்?
காசு பணம் தந்துட்டேன், பிள்ளைய நல்லா ஆக்கிட்டேன், காப்பாற்றி தரேன். தொடர்ந்து 3 முறை என்னை பார்க்கவா. என் பிள்ளையினுடைய மனநிலைகளை சீர்திருத்தி வெற்றியாக்கி குடலு கட்டு வந்தவங்க. கும்பகோணமா உங்களுக்கு? கும்பகோணமா? உட்காரலாம். பக்கத்தில் வா. உன் பேர் என்ன பேரு? ஆ, சத்தம் போட்டு பேசுமா, சத்தம் போட்டு பேசு. நாச்சியாரா? தாட்சாயினி, அன்னை பராசக்தியினுடைய பெயர். கண்ணமுடு. அன்றிலிருந்து இப்போ 10% மாறி இருக்கு. மெல்ல மெல்ல மாற்றி தெளிவுபடி தந்தால் போதும்ல. ஒரு தீய உணர்வுகள் மனதை அதிர்ச்சியாக்கி பிடிச்சிருக்கு, அதை வெற்றி பிடித்தாரேன். ஆமாப்பா, இன்னொரு 3 முறை என்னை பார்க்க கூட்டு வரணும். கண்ணமுடு. இந்த கறி இன்னைக்கு போய் சாப்பிட்ருக்கேன் பக்கத்தில். கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு நல்லா இருக்கு. அந்தமான், அந்தமான், அந்தமான் அது நமக்கு சொந்தமான். என்னடா இன்னொரு தர காலன்ட்டு பாட்டியாது. அந்தமானா இது யாருமா? நிலவுக்கு ஒரு நாள் ஓய்வு உண்டு, மாதத்தில் ஒரு முறை மறைவதுண்டு. உன் பிள்ளையினுடைய உள்ளத்தை பார்த்தேன். இப்போ மனம் அடங்கி இருக்கா. இப்போ உங்கள்கிட்ட ஆசைக்கு பேசிக்கிட்டு இருக்கா. ஆனால் அங்கேருந்து வரமாட்டுக்கா. ஆனால் வருவேன், பொறுமையாயிரு, வருவேன், எனக்கு தெரியும். இப்போ அப்படி சொல்ல வச்சாச்சு. ஒன்றும் போல மதிய மயக்கம் வீட்டில் கொண்டு வந்து போட்டுருந்தேன். கொண்டு போகிற உடனேயே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி மறைக்கிடுவோம். கால் வந்துட்டுவான். எனக்கு எதுக்கு? உங்கள் அப்பனுக்கு கொடுப்பே இல்லை. உடனே சொல்லுவா, நீங்கள் தான் எங்கள் அப்பன் அப்படிப்பா. சொல்ல மாட்டேனா? இந்தா பிள்ளைய மாற்றியாச்சு, கொண்டு வந்து சேர்த்தாச்சு, வெற்றி ஆக்கிறோம். இனிமேல் யாராலையும் அசைக்க முடியாது. இந்தா ஆனந்தம் பாருங்க. சரி, கர்பசாமிக்கு பம்பாய், பம்பாய், அதற்கு பம்பாய். அம்மாவா சோமா இருக்கேன், காலைல வந்துட்டுவேன். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தொழிலாள வருத்தம், பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு மனக்குறை இருக்கு அப்படிங்கிற ஒரு சங்கடம், அதில் பிரிவு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிற ஒரு ஏக்கம் உள்ளத்தில் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு பிள்ளைக்கு வாழ்க்கையை அமைச்சு தரணும், அதில் தடை ஏற்படக்கூடாது என்ற மன வருத்தம். வேற என்ன வேணும் உங்களுக்கு? நல்ல பொண்ணாக அமைச்சு விட்டுருவோம், கவலைப்படாத. அவன் நினைக்கிற பொண்ணு நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்களா? ஒரு இந்திக்கார பொண்ணு அவன் கையில் இருக்கா, என்ன பண்ணணும்? ஏற்றுக்கிடுவேன். கெட்டிக்காரன் கால் வந்துட்டுவான். உங்கள் அப்பா இதை செஞ்சுருந்தாங்கன்னா உனக்கு கல்யாணம் என்னைக்கும் நடந்துடும். எப்படி நீங்கள் ஏற்றுக்கணும் சொல்லலாம்? வீட்டில் போய் இவன் தூங்காண்டான். அப்படி மாற்றி மாற்றி சொல்லுவேன். அப்போ நானும் மாற்றி சொல்லுவேன். அப்போ அவன் பழகிட்டு இருக்கிற லைனை கட் பண்ணி நல்ல பிள்ளையா கொண்டு வந்து வெற்றியாக்கி தந்தா போதும்னா, சாமி வீட்டுக்குள்ளேயே இருக்க அந்த பே உள்ள எங்கே போய் பழகுச்சு அப்படி இவா நினைக்கிறா. இப்போ தான் நம்ம ஃபோனில் பழகலாம், கம்ப்யூட்டரில் பழகலாம், எதில் வேணாலும் பழகலாமே. உண்மையா இல்லையா? என் பிள்ளை யோக்கியம், தப்பு பண்ணவே மாட்டான். பக்கத்தில் வா, என்கிட்ட வந்து அவனை சத்தியம் பண்ண சொல்லிட்டு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன். ஆவணி மாதத்தில் அவனுக்கு கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணி நம்ம செந்தமிழ் நாட்டின் செல்வத்தை பெண்ணாக்குவோம். என்ன, வெற்றியாகி செம்மையாக வாழ வைப்போம். அதுக்கு பணம் வேணுமா வேண்டாமா? உங்கள் கடன்லாம் தீர்த்து தரேன். சந்தோஷமா இருங்கப்பா.
பாண்டிச்சேரி. பாரத் பாண்டிச்சேரி இல்ல, பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி. சாமி, நான் கல்யாணம் முடித்தும் பிரம்மச்சாரி மாதிரி ஊருக்கு தெரிகிறேன். எனக்குள்ள இருக்கிற உறவு எனக்கு மட்டும்தானே தெரியும். கால் வந்துட்டு வாடா தம்பி. யாரையாவது நல்லது யாரை. ஏய், உள்ள அங்க போகல, ஏற்க முடியாது. என்னப்பா வேணும்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உன் பணத்தை வாங்கி தரேன். பழைய வாழ்க்கையை பத்தி கவலை இல்லையே. இப்போ அப்படி வெளிநாட்டுக்கு போயாச்சுன்னா அங்கே போய் செட் பண்ணிக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். காலம் வந்துட்டு வா. ஆமாம், கரெக்ட் தான். லேசாக குடிக்கணுமா? கனமாக குடிச்சா கண்ணமுடே. உன்னுடைய சொத்து பணம் கோர்ட்ல இருந்து வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். முதல்ல நீ வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பணம் உனக்கு கொடுக்குறேன், வெற்றியாக்கி தரேன். நீதிமன்றத்தில் உன் வழக்கை ஜெயிச்சு தரேன். வேற உடம்பு சரி, இன்னும் நோய் அண்டாது. சக்தி கொடுத்துருக்கேன், வெற்றியாக இருப்பேன். கொடுத்துட்டு போகணும், கண்டிப்பாக கூட்டி போகணும். அதே பாண்டிச்சேரி எல்லை கோயில் காக்க வந்தவனே சாதி என்று மாறிவிட்டால் சாமி எங்கு குடியிருக்கும்? அங்கு நீதி எங்கு துணை இருக்கும்? நான் கேட்டு வரும் கேள்வியிலே பொருள் இருக்கு, அது கேளாத நெஞ்சத்திலே இருள் இருக்கு. கால் வந்துட்டோம்மா. கோவிலில் திருப்பணி செய்த அந்த பணம் கையெழுத்து போட்டாச்சு, மகஜெல்லாம் ரெடி ஆகிடுது. பணம் எல்லாமே உங்களுடைய பட்டோடா வரக்கூடிய எல்லாமே தயாராகிடுது. ஆனால் ஏன் கைக்கு ஏன் வரலை? சம்மந்தப்பட்டவங்க கொடுக்கறவே அதுக்கு என்ன காரணம்ங்கிற ஒன்றும் உனக்கு தெரியாது இல்லையா? அதை நான் சொல்லிட்டோம்னா நீ கண்டுபிடிச்சிக்கல. காரணம் அந்த கோவிலில் பணி செய்த மேல் அதிகாரி, இவர் இருக்கும்போது உள்ள அதிகாரி இப்போ இல்லை. அவருக்கு இனிமே பணியும் இல்லை. புது ஆள் அவருடைய சர்வரை எழுதணும். அதை எழுதி ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துட்டோம்னா அந்த பணம் உடனே வந்துடும். இந்த மாதத்தில் அவன் மனத்தை மாற்றி எழுத வைக்க உனக்கு வர வேண்டிய பணத்தில் 25 லட்சத்தில் 17 லட்சம் வரும். பாக்கி என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? 17 லட்சம் வாங்கி தரேன், தைரியமாக இருக்கு, பிழைச்சிக்கா, நல்லா இருக்கும். பாண்டிச்சேரியா உங்களுக்கு? ஓம் அம்மா கூப்பிடாமலே வந்து உட்காந்துட்டியம்மா, என்னம்மா அர்த்தம்? உடல்நிலை தெரியலாத பெண்மணி யாருப்பா? வாங்க. எந்த ஊருமா? என்ன செய்யுதுமா? சரி, இப்போ வலிக்கா? அப்புறம் இருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கா? வலிக்கு 3 மணி நேரத்துக்கு டைம் இருக்குது. கால் விட்டுவான், இன்னொரு பிடிப்போம். அது என்னன்னு எனக்கு தெரியணும் ஐயா, ஐயா தெரியணும் ஐயா, ஐயா. வா. டாக்டர் எல்லா செக்கப்பும் பண்ணிட்டாங்களா? என்ன இருக்குன்னு சொன்னாங்க? வலி மட்டும்தான் இருக்குனாங்களோ? பார்த்துட வேண்டியதானே? குடலில் பாதிப்பு இருக்குன்னு உத்தரவு இருக்கு. அது ஒன்றும் பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது, சரியாக்கிடலாம். சாதாரணமாகத்தான், அறுவை சிகிச்சை கிடையாது, ஆப்ரேஷன் கிடையாது. குணமாக்கி தந்தால் போதுங்களா? வேற என்ன வேணும்? ஆம்பளை பையன் பிறப்பான், முருகப்பெருமான் பேர் வை. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. பெங்களூர்
பட்டணத்து மாப்பிள்ளைக்கு பெங்களூரு பொண்ணு. பெங்களூர் சாமி, என் பையனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் யாராசா. என் வீட்டில் செய்வன வைவன இருக்கான்னு பார்த்து சொல்லணும் லேசா. யாரம்மா அது? என்னம்மா பையன் எங்க இருக்க? கால் விட்டுவாம. எதுக்கு தனியா போனா? யார் சொல்ல கேட்டு போனா? இனிமே அவன் திரும்பி வருவானா வரமாட்டான சந்தேகப்படுறியா? வர வச்சு தந்துருவானா? கவலைப்பட வேண்டாம். உன் பிள்ளைய மந்திர தந்திரம் பண்ணி தான் இழுத்து கொண்டு போயிட்டாங்க. அதுக்கு ஒரு பொட்டச்சி காரணம் புரியுத? அவன் மண்டையை திருப்புதேன், ரெண்டு வரையும் ஒற்றுமையாக வர வச்சு தரேன். கால் வந்துடுவான். எல்லாரும் இதை மாதிரி அமைதி காத்து தந்தால் உங்கள் எல்லாருடைய எண்ணங்களையும் நான் நிறைவேற்றுவேன். கர்மசாமிக்கு இந்தா உன் பையனுடைய மனதை திருத்துவோம், மாந்திரிகத்தை வெல்லுவோம். அடுத்த வாரம் என்னை வந்து பார், வெற்றி உண்டு. அதே பெங்களூர் எல்லை எனக்கு குழந்தை வேணும்னு கேட்டு வந்தவங்க கால் வந்துட்டு வரலாம். கேளாய் மகனே கேளொரு வார்த்தை, நாளைய உலகில் நாயகன் நீயே. நான் அரசியல் நினைக்கிறேன். கண்ண முடிக்காங்கடா. கிருஷ்ணா கிருஷ்ணா பார்த்த சாரதி அவன் பாதமே கதி. மகாவிஷ்ணு கிருஷ்ணர் கோயில் எங்க இருக்கு? போய் கும்பிட்டு இருக்கீங்களா? லீலா கிருஷ்ணனுடைய அவதாரம் அங்கதானே. கல்யாண குரத்தோட ஆனந்த கழிப்பாடுவாங்களே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே, அங்கதானே. கால் வந்துட்டுவாங்க. சிரிக்க ஏண்டா? உங்களுக்கு ஆம்பளை பையன் பிறப்பான், ஸ்ரீகிருஷ்ணன் அப்படின்னு பேர் வைக்கும். அதனால தான் அவருடைய அவதாரத்தை அப்படி பார்த்தேன். ஆனால் அவன் கிருஷ்ணனாக இருப்பான், பேர் அறிவாளியாக இருப்பான். கிருஷ்ணனை போல லீலை செய்ய மாட்டான். அறிவுரை உடையவனாகவும் ஞானம் படைத்தவனாகவும் இருப்பான். எதிர்காலத்தில் IAS அதிகாரியாகவும் வெளியிடுவான். காலம் கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு உன்னுடைய கடன்களையும் தீர்த்து தாரேன், தொழிலும் நல்ல வளப்படுத்தி வெற்றியாக்கி தரேன். ஆவணி திருவோணத்துக்கு பிறகு ஜனனமாகும் குழந்தை. வெற்றி உண்டு மகனே, ஆனந்தமடைந்து வருவாயாக. அதே பெங்களூர் எல்லை என் பையனுக்கு வாழ்க்கை அமையணும். எங்கள் வீட்டுக்குள்ள எதுவும் வைவன செய்வன கோலம் இருக்கான்னு தெரியணும். யாருமா நீ? ஏய் இன்னும் ஆனந்தம். வளவளன்னு பேசக்கூடாது, உண்மையை தான் பேசணும். என்னக்கா செய்யணும்? இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படிக்கா கல்யாணம் நடக்கும்? ஓ அப்படி சொல்கிறேன். இது ரெண்டு பையன் போட்டால் வந்து இவங்க ரெண்டு கல்யாணம் நடக்கும். எப்படி நடக்கும்? இவனுக்கும் கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும், இவனுக்கும் முடிச்சு வைக்கணும். முடிச்சு வச்சுருவோம். வீட்டுக்குள்ளே செய்வன கோளாறு இருக்கான்னு ஒரு சந்தேகம். உன் வீட்டு எல்லைக்குள்ளே போனேன், ஒரு மூலையில் மட்டும் போன ஒன்று அப்படி ஒரு சின்ன வைப்ரேஷன் திடீர்னு இருக்குது. அது என்னன்னு நான் கேட்டேன். அது வந்து எல்லை இடங்களினுடைய அமைப்பின் தன்மையை தவிர செய்வன கோளாறு இல்லைன்னு உத்தரவாயிடுது. வீணா ஏன் பயந்து மோதுத? கால் விட்டுவேன். பையனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் இருக்குது, அதை வச்சுக்கிடவா வேண்டாம்ன்றோமா?
இருந்துட்டு பட்டுமே. இப்போ என்ன கல்யாணம் முடிக்கலாம்? ஆ நல்ல பிள்ளையா இருந்தா சரி, அப்போ அதையே கொண்டு வர சொல்லுவோம். சரியா? வச்சிரு, மேலே வச்சுருவோம். நீ தான் வைக்கணும். என்னக்கா சிரிக்கான் உங்க கல்யாணம். அதனால் 1 2 3 4 முருகப்பெருமான் சூரனை வதைக்கின்ற நாள் சஷ்டி. அந்த சஷ்டிக்கு பின்பு ஏற்படுகின்றது பெண்ணினுடைய நோக்கம். அப்பொழுது நடக்கும் திருமணம். வீட்டுக்குள்ளே பிரச்சனை வராது. குழப்பலாமல் காப்பாற்றின ஒரு பையன் பணத்தை கொண்டு வெளியில் போட்டிருக்க எரும மாடு. என்ன அதெல்லாம் வீடு கொண்டு வந்து சேர்க்க போயிட்டு அப்போ வேலை செய்ய முடியாத வகுத்துக்கு மருந்து போடுறாங்க. காது கேட்கல என்னன்னு தெரியும். காது கேட்கல. கர்மசாமிக்கு அதே பெங்களூரு எல்லை நான் நடத்துகிற தொழிலுக்கு எனக்கு துணையாக இருந்து கடன்படாமல் காப்பாற்றணும்னு கேட்டு வந்தவன். யாருப்பா? வாடா தம்பி, என்னடா தொழில் நடத்துகிற? இரும்பு. பழைய இரும்பா? ஸ்கிராப், பழைய பொருள். கால் விட்டுருவா. 1 2 இடத்துல போட்டிருக்கேன். கடை 2 இடத்துல போட்டிருக்கியா? இன்னொரு இடம் அது சும்மா போட்டு வச்சிருக்கிற இடம். அப்படி தானே? கால் அதையும் கேட்போம். இருக்கான்னு பாப்பா கேட்டுமா. என்னப்பா குதிரையெல்லாம் போகுது உங்கள் ஏரியாவில் போகுமா? அப்படியா? முனீஸ்வரன் கையில் வாண்டுகள்லாம் வச்சு அப்படி உட்காந்துருக்கார. கால் அனுப்போம். சும்மா இருக்கடா காலப்போது சாமி நினைக்கிற மாதிரி நம்மளும் கூட இருந்து நம்மளும் ஒரு சாமியார் ஆயிடலாம்னு நினைக்கியா? என்னோட சாமியாரை உருவாக்கிடுவோம்னு நினைக்கியா? கர்மசாமிக்கு உன்னுடைய தொழிலை வளமாக்கி தரேன், கடன்படாமல் காப்பாற்றுறேன். ஆனால் இப்போ ஒரு இடத்துலேருந்து உனக்கு பணம் வரணும். அதை நான் வர வச்சு தந்துட்டா நீ சந்தோஷமாயிருவேன். வந்தாச்சு, மன மகிழ்ச்சியாரு. இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கப்பா. கண்ண முடுறா. இனி நோய் இல்லை, ஆனந்தமாகிவிட்டா. இப்போ கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க யாரு? எனக்கு எங்கே யாவும் இருக்கும் போது இது யாரு? என்ன விடு கால் வந்துட்டு. உட்காரலாம். இவருடைய மனநிலைகளையும் உடல்நிலையும் சரியாக்கணும். அப்படிதானே? சரி, கண்ணை முடிக்கா பார்ப்போம். இந்த விரல் எப்படி பக்கத்தில் வா, பிடிச்சிக்கோ. சிக்கனு பிடி, நல்லபடி நல்லபடி. அடுத்த முறை வரும்பொழுது சரியாயிடுவான். வெற்றி. ஆமாம். இந்த மகளே கர்மசாமி, அப்படியா? என் பிள்ளைக்கு டைவர்ஸ் ஆயிருக்கு, மறுமணத்துக்கு ஏற்பாடு ஒரு மனதோடு தரணும்னு கேட்டு வந்தவங்க வரலாம். அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார். தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். செய்வன இவன கோளாறுகள் ஒன்றும் நடக்கலை. இது பாவஜென்மத்தினுடைய விதியினால் நடந்த சம்பவம். அதனால் இந்த வாழ்க்கையில் ஒரு வெற்றியை தெளிவு முறையாக எடுத்து புனிதமான வாழ்க்கையை அமைச்சு தந்தால் போதுங்களா? வேறு என்னப்பா வேணும்? பார்த்தேன், என்ன நடந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கண்ணை முடிக்கலாம், உடனே உண்மையை புற தெரியும். உனக்கு கண்ணை முன்னா தான் உண்மை வந்துடும். போய் உணர்ச்சி ஏற்று போயிடலாம். இந்த நிலைகளில் மூளையில் இருக்கக்கூடிய நரம்பில் எதுவும் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணுமா அல்லது இயல்பாக குணமாகக்கூடிய நிலைமை வருமாங்கிற சந்தேகம் உள்குழப்பம் இருக்குது. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி மேஜர் மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க. அது நடக்காது. அவனை இயல்பாகவே குணமாக்கி வெற்றியாக்கி தந்துடுவேன். நமது நாட்டு வைத்தியத்தின் அவனை வெற்றியாக்கி ஜெயித்து நரம்பு பிணியை நீக்கி இழுப்பில்லாமல் ஆக்குவோம். வெற்றி உண்டு, புண்ணியம் கிடைக்கும். கர்மசாமிக்கு ஆந்திரா பாடர். ஆந்திரா
ஆந்திரா பாடர் ஒரு அயல் மாநிலங்களையும் பார்க்கணும்ல நம்ம. என்ன என்ன பாடி உனக்கு ஹீட் பாடிலாடா. ஆந்திரா அம்மா நீங்கள் எப்படிம்மா ஆந்திரா? என்னம்மா நீங்க? அண்ணனுக்கு எந்த ஊர்? ஊத்துக்கோட்டை பக்கம். உங்களுக்கு சித்தூர் வாங்க. உள்ளம் ரெண்டும் ஒன்று. அடே அப்பா அடே அப்பா. சித்தூர் உங்கள் இலையில் முனியத்துறை அங்காளம்மன் எல்லாரும் இருக்காங்க. என்ன வீட்டுக்குள்ள பிள்ளைகளால் மன வருத்தமும் உடலால் குழப்பமும் உனக்கு நடக்கு. பணத்தை எடுத்து ஏமாந்து இப்போ வேதனைப்பட்டு கிடக்கிற. கால் வந்துட்டு வா. ஓ அப்படியா? வேற என்ன வேணுமா? எங்க பிள்ளைக்கு தீர்காயுசா இருக்கணும். உன் பிள்ளைக்கு எந்த ஆபத்து வராதுமா, காப்பாற்றியாச்சு. சந்தோஷமா இரு, வெற்றி அடைவாய். வண்டி வாகனத்துலேருந்து கீழே விழுவான், சாக மாட்டான். போ. கர்மசாமிக்கு அதே ஆந்திரா பாடர் கடன்பட்டு மனவேதனை அடைந்து பிள்ளை. யாருப்பா? நல்லா இருப்பா. என்ன எந்த ஊர் ஆந்திரா பாடர்னு? எந்த இடம்? எந்த இடம்? ஆந்திரா பாடர் குப்பம். உட்காரலாம். வீட்டுக்கு தென்பால் பார்த்தா ஒரு பள்ளமும் கொஞ்சம் தண்ணி கிடக்கிற இடமும் கிடக்கும். கால்ன்ட்டு வரலாம். அதுக்கு தக்க உங்கள் வீடக்கும். அங்கே யார் வர? அந்த வெட்ட வழியாக இருக்கீங்க. அது யார்? பாப்பா விவசாய இடங்கள்லாம் எங்கப்பா இருக்கு? விவசாய இடங்க பாடல் இருக்கு சாமி. சரி, இப்போ உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இறந்து போன ஒரு ஆத்மா ஒன்று உன் வீட்டுக்கு வருது. சரீரம் இல்லாமல் ஒரு ஆன்மா உன் வீட்டுக்கு வருது. 1.25 ஆண்டுகளாக வீட்டுக்குள்ள அதனுடைய நடமாட்டம் இருக்கும் காரணத்தால் மன உணர்வுகள், உடல் அமைப்புகள், நோய்கள், பிணிகள் காட்டும். மருத்துவ செலவுகள் ஆகும். இப்போதைக்கு நிறைய பண நஷ்டமாகி தொழில் பார்க்க முடியாமல் கடன்பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதான உண்மை. இதுலேருந்து வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. அந்த நிலத்துக்கு ஒன்று போட்டி இருக்கா? அந்த டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருக்காப்பா சாமி? அந்த இடத்துக்குரிய டாக்குமெண்ட் நீயா வச்சிருக்க? இருக்கு சாமி. இன்னொருத்தன் வச்சிருக்கான். யார்ட்டையும் கொடுத்துருக்கியா? இன்னொன்று யாருக்கிட்டையும் சாமி. அவங்க யார்கிட்ட ஏமாத்துறாங்க சாமி அந்த நிலத்தையே. அதான் இன்னொருத்த வச்சுட்டு ஏன் இடம்னு சொல்லிக்கிட்டாலே தானே. ஆமாம் சாமி. அப்போ நீ ஏமாந்துருக்க. கொஞ்சம் கண்ட முடி. அதை நான் கொஞ்சம் பார்க்கட்டும். இந்த மாதம் உனக்கு அதை விலைக்கு விற்க ஏற்பாடு பண்ணி தரேன். சரியா? இந்த அப்படி வெற்றி உண்டு. போய்ட்டு வா. கர்மசாமிக்கு நான் பார்க்குற தொழில் மன வருத்தமாக இருக்குது சாமி. அதுக்கு வெற்றி வேணும்னு கேட்டு வந்துடுவேன். கால் வந்துட்டாப்பா. வரலாம் வரலாம் வரலாம். சங்கத்தமிழே என்னென்ன வேணும்? பிஸ்னஸ் ரியலைசேஷன் மந்தமாக போடுது. பணம் வந்து சரியாக டீலிங் ஆக மாட்டேங்குது. 3 இடத்துல உங்களுடைய பணம் வந்து லாக் ஆகி உங்களுக்கு வர வேண்டியது வராமல் இருக்குது. அதை வெற்றியாக்கி தரேன். ஒரு டாக்குமெண்ட் சொந்தமாக நீதிமன்றத்தில் தெளிவு பண்ணி வரக்கூடிய நிலைமை எதிர்காலத்தில் வரும். இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கு என்பது சொல்லவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த தொழிலை வளமாக்கி தரேன், வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? டீலிங் ஆகுது, விட்டு போகுது. அது டீலிங் சரி. அதை அப்படி கொடுத்து விட்டுருந்தேன். பணத்தை வாங்கிட்டு வா. நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? நாகர்கோயில் எல்லை. நாகர்கோயில் கணவன் மனைவி. அம்மா அவசரப்படாமல் இருங்க. ஆத்திரப்பட வேண்டாம். நான் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு.
நிதானமாக இருங்கள். சரியா? கால் வந்துட்டு வரலாம். உட்காரலாம். உங்களுடைய தொழிலை போய் பார்த்தேன். கொஞ்சம் மன வருத்தமும் சலனமும் இருந்து கொஞ்சம் பணங்கள்லாம் நஷ்டமாயிருக்கு. ஒரு பிள்ளை